தாத்தா வரல. அங்க உள்ள இருக்க சாமிக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதை கும்பிட்டுட்டு அவங்க வருவாங்க. நம்ம தான் அதை கும்பிட்டுட்டோம்ல. அப்புறம் அவங்க ஐயனாருக்கு போட போயிருக்காங்க. சரிம்மா. மேலே போட்டுட்டு அப்புறம் போய் அவங்கள கூட்டிட்டு வா. ஓகேம்மா. கும்பிட்டு பொறுமையா வரட்டும், இல்லடா சாமி கும்பிட்டு போவேன். சரிங்க மாமா. உட்காருங்க, உட்காந்து கும்பிட்டு தானே இது. பரவாயில்லப்பா. வேற என்னம்மா வேணும்? எல்லாமே இங்க பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அம்மா சுருட்டு ஐயனாருக்கு வைக்கணும். ஐயோ மறந்துட்டேன்டி. இதை எடுத்துட்டு போயிட்டு வாயை கிட்ட கொடுத்துறேன். சரி. யார் பத்த நீ சிவன் அடிக்கணும் நினைக்க போறாங்க. சரி நான் வச்சுக்கிறேன் மம்மி. இங்க கொடு. பொங்கல்லாம் வச்சுட்டு கொடுங்க, எடுத்துட்டு போய் அவங்க கொடுக்குறேன். அப்பா அதை எடுத்து கொடுத்துட்றேன். சரிடா. இருபத்திமா இங்கே தாண்டா இருக்கு. நல்லா வேண்டிக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து. இதமா இருக்குதா? கத்திரிக்காய் கியூட்டா இருக்குல்ல. ஒன்றும் இல்லை. ஏம்மா நாங்கள் ஆயாக்கிட்ட போயிட்டு வரேன். தொட்டில எல்லாம் வந்துருங்க. இதே மாதிரி படையில போட்டு வந்துடுறோம்மா. அப்புறம் அவர் இங்கேருந்து அங்கே வந்து பூஜை பண்ணுவார்ல. உள்ள அம்மா மீனம் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து பண்ணிட்டு அப்புறம் அங்கே பண்ணுவார். சரிம்மா. நாங்கள் போய் பார்க்குறேன். போய் பாருடா. பத்திரிக்கை சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல. பேர்லாம் இருக்கான்னு பார்க்கணும். சாமி கும்பிட்டு பஸ்ல உட்காந்து என்ன வேலை தான் பார்க்குற வேலை. ஆமா ஆமா. அம்மா பாருங்க, இருக்கா கரெக்டா ஸ்பெல்லிங் போட்டுருக்கேன் எல்லாம் பாருங்க. எல்லா பத்திரிக்கையும் அடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கெல்லாம் வச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்பெல்லிங் செக் பண்ண சொல்றீங்க. அதுக்கு என்ன திருப்பி வச்சுக்கலாம். கோயில வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? பேர் போட்டா போதும்பா. அதெல்லாம் போட்டுருக்குமா? கோயிலுக்குள்ள போலாமா? ஐயர் அங்க ரெடியா இருக்காரு. அங்க பூஜை பண்ணிட்டு அங்க சப்தகன்னிக்கு பண்ணிட்டு அங்க இருக்க பச்சைமாக்கு பண்ணிட்டு இங்க வரணும். அம்மா சொன்னாங்க ரெடினா வர சொன்னாங்க. அடுத்தவங்க போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். அதானே. சக்கரை பொங்கல் சாப்பிடணும், தேங்காய் சாதம் சாப்பிடணும். ஆமா தேங்காய் சாதம் தான் ஞாபகம் வருது. அதையும் கொஞ்சம் வைக்கலாம்ல. ஆமா எல்லாம் வச்சுட்டு வந்தியடா. வச்சுட்டு வந்திருக்கேன், அது இருக்கு பேர். சரி வச்சிடறேன். வச்சுட்டேன் மருமகளே. சரிங்க அத்தை. அதான் இது இருந்துச்சு ஞாபகம் வந்துச்சு. வச்ச பிறகு கோயில் பிரசாதம் தானே வைக்கலாம். இதுதான் கோயில் வந்து செஞ்ச பிரசாதம். அப்படிங்க அதான் யோசிச்சு நம்ம தேங்காய் சாதம் எப்படி நேற்று திணி கெட்டு போகாம இருக்குன்னு. சரி கோயில் பிரசாதம் தான் எல்லாருக்கும் வச்சு கும்பிடலாம். சரி எழுந்து போலாம் வாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். வாங்க போலாம் போலாம். நல்லா இருக்கு இந்த பத்திரிக்கை. நீங்க எடுத்துட்டு வந்த பத்திரிக்கை சூஸ் பண்ணல. வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன், அதுல இருந்து ஓகே பண்ணேன். ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் பாக்குறேன். சூப்பரா இருக்கு ஃப்ரண்ட். ஏய் சூப்பரா இருக்குடா இது. உனக்கு மேல பாரு. ஆமா ஒரே மாடலா போடுவாங்க, 2 மாடல் போட்டிருக்கேன். இது கூட மாறும். உள்ள கலர் எல்லாம் சேம்டா, வெளி கவர் மட்டும் மாத்திர மாதிரி பார்த்துருக்கேன். இது பாக்குறேன். யார்கிட்ட இருக்குது? இதுக்கு துண்டு மாதிரி தாண்டா இருக்கு. ஆமா வெளி கவர்லாம் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த டிவின்னு போட்டிருக்காங்களே, அந்த டிவி வந்து பத்திரிக்கையிலே இருந்ததா இல்ல நீ போட சொன்னதா? விஷயம் தான் நாங்க கொடுத்தோம், மற்றது உங்களுக்கு தெரியாது. அது நான் பிரிண்ட் போட்டதுதான். ஓ இதெல்லாம் தெளிவா போடுற. எங்க பேரோட ஷார்ட் ஃபார்ம் நல்லா இருக்குல்ல, எல்லா பேஜ்லயும் இருக்கும் பாருங்க. பாத்தி ஆகணும். அந்த பத்திரிக்கை கொடு, அதுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். நாங்க ப்ரூஃப் பார்க்கறோம், அதை பார்க்கறோம், நிறைய வாட்டி பார்த்துட்டோம். நீங்க எல்லாம் பாருங்க. ஓகே ஓகே. சூப்பரா இருக்குடா. இது என்ன தீம்? நல்லா இருக்கு. ஆமா பாருங்க. அது அரண்மனையோட கதவு, நுழைவாயில், 2 யானை, மாப்பிளையும் பொண்ணையும் பல்லக்கில் கூட்டு வருது. சூப்பரா இருக்குடா. இதுவும் ட்ரெடிஷ்னலா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சோ. இது ஒரு மாதிரி ஃபேன்சியாவும் இருக்கு. நல்லா இருக்குடா இதுவுமே. இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இதை கொடுத்துருங்க. இந்த பத்திரிக்கை தனித்தனியாக கட்டி கொடுத்துருப்பாங்க, டிசைன் மாறி இருக்குல்ல. நான் இதுல இருந்து ஒரு நாள் அதுல இருந்து ஒரு நாள் கட்டு வருவேன். அப்போ இது அஃபிஷியலாக வச்சுக்கோங்க, அதை பர்சனலாக மாற்றிக்கோங்க. சூப்பர். உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டாங்களா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. அந்த இன்னொரு பத்திரிக்கை கொடுங்க, உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாரு பேஜ் நல்லா இருக்கே. ஆமா நல்லா இருக்குல்ல. கல்யாணம் பண்றதும் கல்யாணம் பண்ற மாதிரி நல்லா இருக்குடா. இது எப்படி இருக்கு இந்த பத்திரிக்கை? இல்ல இது தனி, அந்த அட்டை தனி. இந்த பேப்பரை தனியா நான் இப்படிதான் வேணும்னு கேட்டு வாங்கினேன். ஓ சரி சரி, இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல. வீரா திவ்யா கனவுல இருக்கணும், சக்கரத்துலயும் இருக்கு. என்னம்மா எனக்கு பேசுற மாதிரி இருக்கு? திரும்புறானே. நான் எதுவும் பேசல, திரும்ப வேண்டாம். இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அது போதும். ரொம்ப அநியாயம். ஒரு குழந்தைய ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க, பார்த்துக்கோங்க. ப்ளீஸ். என்னடா ஒரு மாதிரியா இருக்கு காலையில இருந்து? வேடா இருக்கு. சரி வா போய் படுத்துக்கலாம். ப்ளீஸ். நம்ம மறைக்கல, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா எங்க பேர்லாம் கிடையாதா? வித் பெஸ்ட் விஷயத்துல உங்க பேரே போட்டுக்கிட்டீங்க. ஆமால, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்க? சிம்பிளா யார் பேருமே இல்லாம வீரா ஜெயச்சந்திரன் போட்டிருக்க, மத்ததுல எல்லாம் வீரா வீரான் போட்டிருக்க. இல்லடா உங்க எழுதி கொடுத்தா அப்படி போட்டேன். ஏமா அப்படி என்ன கதை, இது புரியல. ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புவாமா, அங்க அஃபிஷியல் நேம் ஃபுல்லா இப்படிதானே இருக்கும், அதனால அப்படி போட்டேன். படிப்பை போட விட்டுட்டீங்க. ஆமாண்டா, அதை நான் தான் மறந்துட்டேன்.
பட் எழுதி கொடுத்தா அதுக்குள்ளே அது பிரிண்ட் போயிடுச்சுடா. சரி அதனால என்ன, அதனால வேலை படிப்பு போட முடியாம போயிடுச்சு. அதனால இந்த ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதையே அவங்க எனக்கு பிரிண்ட் அமைச்சிருக்காங்க இந்த பத்திரிக்கை பேஜா. ஸோ அதே மாதிரி ஒரே பேஜாகவும் மொத்தமாக எல்லாமும் அமைச்சிருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணுறதுக்குலாம். இந்த ஒரு பேஜ் மட்டும் நான் ஃபாரின் காமிச்சா போதும். அதுக்காக சிம்பிளாக இங்கிலீஷில் போட்டுக்கிட்டீங்க. பெருசாக டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க, லொக்கேஷனை விஷயம் தான் பார்ப்பாங்க, டேட் தான் பார்ப்பாங்க, பேர். ஸோ அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாங்க. டிஸ்காம்ப்ளிமெண்ட் கம்பல்சரியாக போட்டு நம்மள பழக்கம். சரி அங்கெல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தானே கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க தானே இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படி போட்டுட்டேன். தனியாக பத்திரிக்கை அடிக்கணும் எதுக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அப்படி மாற்றிட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. அப்போ உங்களுக்கு டேய் நம்ம சும்மா கேட்டோம் சித்தப்பா, புரியுது, நாங்கள் விளையாட்டுக்கு தான் கேட்டோம், அதில் என்ன இருக்கு. ஒரு பத்திரிக்கை தனியாக செலவு பண்ணுவியா, அதுவும் அனுப்பு கூட போறது இல்லை, அப்புறம் என்ன, இதுவே ஓகே தான். சரி அடுத்த பேஜ் பார்த்துட்டு வரேன். என்னடா பேரா அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறேன். படிக்கணும்ல தாத்தா. அப்பாவும் கண்ணம்மா ஓகே, அவங்க பேரன் ஜெயச்சந்திரன் விஜயா ஓகே, அவங்க பையன் வீரா. இந்த பக்கம் ராமலிங்கம் வம்சா, அவங்க பேத்தி ஓகே, சரவணன் தேவி அவங்க பொண்ணு திவ்யா ஓகே. இந்த மாதிரி கல்யாணம் இந்த இடத்துல இருக்கு, வாங்க ஓகே. அன்புடன் விக்னேஷ் ஜானகி. அப்ப நான் எங்க நான் ஏன் பதற, பத்திரிக்கை பார்த்தீங்களா, ஒரு அண்ணன் பேர் இல்ல. பேர் என்ன அப்ப எங்க பேர்லாம்டா? பத்திரிக்கை முழுசாதான் பார்த்து முடியல. சரி சரி இன்னொரு பேஜ் இருக்கு பார்த்துட்டு வரேன். பேர்லாம் இருக்கா பாருங்க, தமிழ்ல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இல்லம்மா உனக்கு தெரியாது. சரி, படிடா. ஓகே மாமி படிக்கிறேன். சரி பெண் வீட்டார் படிக்கணுமா மாப்பிள்ளை வீட்டார் படிக்கணுமா? இதுவே படியண்டா, ஒன்னொன்னா படிய. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டாரே படிச்சிருவோம். சித்தப்பாக்கள் இந்திரன் இந்திரா நரேன் மித்ரா. போதுமா? இருக்கா? இதுதானே? இருக்கு இருக்கு. அப்புறம் அத்தை மாலதி விஜய், தாத்தா பாட்டி ராமன் சீதா. இதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களது. ஆமாப்பா அவங்க பேர் போட மாட்டோமே யோசிச்சேன்ப்பா. பின்னாடி போட்டுச்சு. பேர் எடுத்துட்டு பெரியவங்க பேரை போட்டிருக்கலாம் முன்னாடி. அது எப்படி பொண்ணோட அம்மா அப்பா பேர் விடுறது, அதனாலதான் இப்படி. சரி பெண் வீட்டார் படிக்கவா? இப்படி அதுல எங்க பேர் வரணும்ல. அதுல வந்துச்சு, அப்புறம் அதுல வரணுமா என்ன? தாய் மாமன்டா. போட்டிருக்காங்கன்னு பாக்குறேன். இருக்காங்களாவா? தாய் மாமன்கள் இந்திரா இந்திராணி, நரேன் விஜய், அத்தை மாமா அம்மு சம்பத், சித்தி மாலதி விஜய். ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா என்ன சந்தேகம்? ஏன் அத்தை பேர்ல ஏன் சரவணன் அண்ணனும் மீனாட்சி அண்ணியும் வரல? ச்சே. மாப்பிள்ளை வீட்டுல அத்தை மாலதி விஜய் மட்டும்தான் வந்துச்சு. ஏன் சரவண சித்தப்பாவும் தேவி சித்தியும் வரல? இதுலயுமே தாய் மாமன்ல ஏன் பெரிய மாமாவும் அக்காவும் வரல? பொண்ணு மாப்பிள்ளையில வந்துடுச்சு இல்ல, எல்லாருக்கும் தெரிய போகுது. தாய்மாமன் பையனை தான் கட்டிக்கிறாங்க, பொண்ணு தான் கொடுக்குறாங்க அத்தை பொண்ணு. அதனாலதான் உங்க பேர் போட்டு அது வேற யாரும் மாதிரி ஆயிடும்ல. ஓ அப்படியா? ஓகே ஓகே, அவ்வளவுதானடா? அது எப்படி அவ்வளவுதான், இன்னும் இருக்கே. இன்னும் முன்னாடி என்ன இருக்கு? அண்ணன்கள் சிலம்பரசன் கயல்விழி. அப்புறம் ஒரு தேவையில்லாத பேர் இருக்கு. இது தேவையில்லைன்ற அவனை சொல்லல. சொல்றீங்க? அண்ணன்ல சிலம்பரசன் கயல்விழி, அவங்களுக்கு கீழே குட்டி பையன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ யாருடா? அவனதான் தேவையில்லைன்னு சொன்னியோ? நான் தேவையில்லைன்னு சொன்ன இந்த குடும்பம் ஓட விட்டு அடிச்சிரும். அவனுக்கும் கீழே இருக்கிற நிஷாந்த் துர்காதேவி அவங்கள சொன்னேன், மட்டும் போட்டுருக்கலான்னு. ஆ எதுக்கு மச்சான் அடிக்கிற? உனக்கு தானே இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம மிதிப்பான்டா. சரி சரி லைட்டா ஒரு போறாம தான். அதுல ஃபர்ஸ்ட் என் பேர் இருக்குல்ல, அது இருக்க சந்தோஷம் தான். நோயும் பொறாமையும். அவன் என்ன பண்றான், நல்ல பையன். நீங்களும் அப்படிதான் மாமா. போதும் போதும், உங்க நல்ல பையன் சர்டிபிகேட் எனக்கு வயிற்று தச்சுல இருக்கு. சரி அது யார் குட்டி பையன்? எங்க பையன்? என்ன முடிவு பண்ணிட்டீங்க? அவன் பையன் தானே கேக்குறாங்க, டாக்டர் அம்மாக்கு என்ன குழந்தைன்னு தெரியாம இருக்க போகுது. நான் டாக்டர் அம்மா அதை சொல்லல, ஆனா அவங்க அப்பத்துல இருந்தே பையன் கேக்குறாங்கல்ல, அதனால பையன். ஆனா பையன் எப்படி போட்டீங்க தாத்தா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாளே. அப்போ சொன்ன என் மருமக. எல்லா சொந்தக்கார பேரும் வரும்போது அவங்க அண்ணன் பையன் பேரும் வரணும். அவங்க அண்ணன் பையன் பேர் வரலன்னா டிஸ்காம்ப்ளிமெண்ட்யாவது போடுங்க. எங்க அண்ணன் பையன் பேர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டா. பேரே வைக்காம எப்படி அதுல போடுறது, அதான் அவங்க அப்பா அம்மா கிளியே அவனை போட்டு விட்டுட்டேன். என்னடா அநியாயம்? அவனுக்கு முன்னாடி 4-5 பெத்து வச்சிருக்கோங்க. எங்க சித்தி 4-5 பேர் இருக்கீங்க? எந்த ஒரு குட்டி, இவளது ஒரு குட்டி, என் நாத்தனாது 3 குட்டி, அப்படி இல்லையா? இந்த கணக்கு நிறுத்தினா கணக்கு பெருசா போகுமேமா. இந்த பக்கம் 5 குட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்தா அவங்க அத்தை பசங்க இன்னொருத்தவங்க அவனை போடணும். எல்லாரையும் போட்டா கடைசியில பிரகதியையும் பிரவீனையும் ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடாதா? 100 நாள் கும்பலா இருக்காங்க. அது சரிதான், இருந்தாலும் எங்க பசங்க பேரை போட்டிருக்கலாம். என்னம்மா இதுதான் அரசு குழந்தை பார்க்க போகுது, அப்ப கொண்டு போய் வரல. பத்திரிக்கை பெரியவங்க பேர்லாமா போட போற பெருசா?
அப்போ கீழே எல்லா குட்டி பசங்க பேரும் போட்டுடலாம். அப்போ எந்த பெரியவங்க பேரும் தேவையில்லை. இந்த 5 குட்டிங்க பேரும் போட்டு விட்டுருலாம். ஓகே ஓகே அப்படின்னா ஓகே. நான் வராததுனால எங்க குழந்தைய ஒதுக்கி வச்சிட்டீங்களோன்னு நினைச்சிட்டோம். அப்படிலாம் ஒதுக்குறது அப்புறம் பேர் லிஸ்ட் பெருசா போடல, அதனாலதான் இங்கிலீஷ்ல போட்டுடலாம்னு நினைச்சோம். அந்த 5 பசங்களை மட்டும். அப்பதான் அவன் சொல்லிட்டான் சிம்பிளா தான் வேணும், இது நாங்க அனுப்ப போடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படி சொல்லிட்டோம். சரி தனியா பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு அப்படி விட்டாச்சு. சரி இப்படிதான் யோசிச்சோம். இன்னும் ஒரு பக்கத்துக்கு அழகா பெருசா போட்டு வெளியே பேனரே வச்சிருவோம் போட்டோவோட. இது சூப்பர் மாமா, இதான் வேணும். கல்யாணத்துக்கு பசங்க போட்டோ போட்டு வெளியே பேனர் வச்சிடலாமா? சூப்பரு. அதுல எங்க போட்டோ போட்டு ஒருத்தர் போட்டோ போட்டு ஒருத்தர் போட்டோ கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் போட்டு எப்படி கட்டு போயாவும் பச்சைக்கு பிடிச்சிருக்கா? நான் பதிலும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்க, பேசவும் மாட்டேன். ஏய் அம்மா, நீ என்ன ரொம்ப நேரமா அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. இவருக்கு கல்யாணம் தலை குளிக்கிறாளடா. ஆமா, அவதான் கல்யாணம் பொண்ணு, அப்ப அவ எல்லாம் பண்ணணும்ல. ஒரு வாரத்துக்கு இப்படிதான் இருக்கும், பரவாயில்ல விடு. தலையில தேய்ச்சி வீடு பிடிச்சா சரியா போயிடும். நீங்க ரொம்ப தலை குளிக்க இருக்காதீங்க. சரிடா, இந்த காலங்கத்தால குளிச்சதுனால தண்ணி மாறினா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போயிட்டு வீடு பிடிச்சி நம்ம தண்ணிக்கு மாறிட்டா சரியா போயிடும். சரிம்மா, இன்னும் 5 நிமிஷத்துல கோயில் வந்துடும். இந்த மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா செமையா மாறிடுச்சு இல்ல, ரோடெல்லாம் செமையா இருக்கு. இப்போ வீடு போல மண்ணு தான், கோயிலும் சூப்பரா மாறிடுச்சோ. சுத்தி கோயில் பாத்ரூம் அதெல்லாம் நல்லா கட்டி விட்டுருக்காங்க. அந்த படி, அந்த டென்ட் அதெல்லாம் மாறல. உள்ள சாமிங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு அதை மாத்தி இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தானே மாறி இருக்கு. ரொம்ப பெருசாலாம் மாறல இந்த ரோட தவிர. ஓகேப்பா. சாமி தேவை தேய்ச்சி விடுறான், கோவை தேய்ச்சி பார்த்துக்கிறியா? அம்மா கூப்பிட்டு போறேன். வேண்டாம். சரி இருக்கு. சரி இப்போ கோயில் வேலையா இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு பேசலாம். சரி வாங்க இறங்கலாம். வாங்க மாப்பிள்ள.